ಈಗ பார்த்தீங்க சைமன் கேமர் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டைனோ ஹண்டர் டெலிஷியஸ் இந்த கேம் விட போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்தா ப்ளே ஸ்டோரில் இப்போ அவைலபிள் இல்லை, முன்னாடி இருந்துச்சு இப்போ இல்லை. இது வந்து ப்ரூஃபில் போய்ட்டு தான் ஏற்ற முடிஞ்சிச்சு. நான் இது ஏற்றுறதுக்கு ரொம்ப நாளாக வச்சாங்க. அதாவது நீங்கள் வீடியோ பார்க்குறவங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. இன்ட்ரோ போட்டுடலாமா? ஃபஸ்ட்டு ஹண்ட் இது ஷூட் பண்ணுறதுக்கு இது வந்துச்சு. ஐயோ இன்ஸ்ட்ரக்ஷனாக நான் இது ஆல்ரெடி தெரியும் எனக்கு இது கேம் விளாட. இப்போ அதை நம்ம அட்டாக் பண்ண வரோம், அதை நம்ம ஷூட் பண்ணி காலி பண்ணணும் தான் அந்த கேமோட கான்செப்ட். இந்த மாதிரி ஓகேவா? அந்த 10 ரீஜனில் நம்ம இந்த ஃபஸ்ட் ரீஜன் ஃபுல்லாக நீங்கள் நம்ம முடிக்க போவாங்க. 10 ரீஜன் சொன்ன மாதிரி 23 ரீஜனில் ஃபஸ்ட்டு ரீஜனை முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தா எனக்கு நாட்டு தான் வந்துச்சு. அது கோல்டு நம்மளுக்கு நிறையா இருக்கும். இந்த கோல்டு நிறைய கன்ஸ் வாங்கலாம். அது தவிர நானே வச்சுருக்கேன் கோல்டு நிறைய. ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இது சொல்கிற மாதிரி தான் விளையாட முடியும், வேறு என்ன செய்யுது. அப்புறம் அசால்ட் அடிக்க முடியல இந்த கேமு. இந்த கேம் கொஞ்சம் கஷ்டமானது. நான் அவ்வளோ ஈஸியாக நிறைய பேர் நான் ஃபஸ்ட்டு விளையாடல இந்த மாதிரி நிறைய கோல்டு தான் கொடுக்கவே மாட்டாங்க, கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம பண்ண முடியும். அதனால் இந்த கேம் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நான் வச்சுக்கிற மாதிரி விளையாண்டு வந்தால் வந்து பார்த்தா எல்லாருக்கும் ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்தா க்ரோமில் தான் இருக்குது. இந்த கன் நான் வாங்கலான்னு இருக்கேங்க. இதான் இருக்கிறதுலே பயங்கரமான கன். இதை வாங்கிட்டு இப்போ நம்ம இதை அப்கிரேட் பண்ண போகிறோம். கைஸ் நான் இவ்வளோ நாளாக வீடியோ போட்டிருக்கேன், ஆனால் எனக்கு சப்ஸ்கிரைபரே இல்லை. 29 இதுதான் இருக்குது. இதெல்லாம் சப்ஸ்கிரைப் மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது பெல் ஐக்கனே டச் பண்ணுங்க, அப்படின்னா தான் நான் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போட்டாலும் அது வந்துடும். சரி கைஸ், நம்ம இப்போ போய்ட்டு நம்ம இதை வெடி எடுப்போம். இந்த கண்ணை இதுலேயே பார்க்கணும். அந்த கண்ணை யூஸ் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு என்ன கல்பேற்ற போகிறாங்க அது மட்டும் வீடு. இந்த கன் வேணாம்னு சொல்லி தான் வந்து எனக்கு சுத்தமாக அவ்வளோ பிடிக்கல. ஃபஸ்ட்டு இந்த கேம் நடத்தினா எனக்கு இந்த கன்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா அந்த கன் தான் ஃபஸ்ட் ரீஜன் இது மட்டுமே யூஸ் பண்ண முடியும். இது பயங்கரமாக எனக்கு அந்த டைம் ரொம்ப பிடிச்சி. இப்போ வந்து பார்த்தா சரி காய்ஸ், நம்ம இப்போ இந்த கன்னை வச்சு கொஞ்சம் ஃபைட் பண்ணிட்டு அடுத்து இந்த டாபிக் இங்கே ட்ராஃபி ஹண்ட்னா இம்பார்ட்டண்டானது. அது வந்துச்சுன்னா போதும், மாசாக இருக்க போது அது அதில் தான் இந்த ரீஜன் முடிக்கணும் தான். இந்த ட்ராஃபி ஹண்ட் 5 இருக்குது இந்த ரீஜனில், அதை முடிக்கணும். சரிங்க, நம்ம ஒன்றும் பேசாமல் எங்கள் 2 கேம்பட்டஸை முடிப்போம். இதுக்கு மேலே வர மாட்டேங்குது ஸ்க்ரீனு. கொண்டுட்டேன். இப்போ நம்ம டீரக்ஸ் கூட சண்டை போட போகிறோம். சின்ன டீரக்ஸ் மடி டீரக்ஸு என்ன சின்ன வயசு என்ன இடம் அப்படி கற்றுறேன். நான் பழி வாங்குறேன்டா. இப்போ சாவு எனக்கேவா? நான் அதுக்கு நான் பயப்படவே மாட்டேன். டீரக்ஸை கொண்டுட்டோம். இப்போ வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெட்டு அது காமிக்கிறேன். இது எதுக்கு நான் அசால்ட்டாக லம்ப் ஷாட் போடுவேன். சரி காய்ச்சி, இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே முடிக்க போகிறேன். ஏன்னா டாபிக் எடுத்து வரப்போகுது போடும்போது. என்னடா வீடியோ இவ்வளோ சின்னதாக இருக்கும் பார்த்தோம்னா இந்த கேமில் வந்து அவ்வளோதான். இதோ வந்துச்சு பார்த்தோங்க டாபிக் எல்லாம்ட்டு. நம்மளுக்கு எதுக்கு இந்த கன்று? நம்மளாம் புதுசாக வாங்கணும் அந்த பெரிய கன்று. இந்த கன்னை எடுத்துக்கிட்டு அப்போ நீங்களே பார்த்தல அந்த கன்று இப்படி இழுத்து சுடுற மாதிரி இருக்குல்ல. இந்த கன்னோட ஸ்பெஷலாக பாருங்கள். தேவையில்ல எனக்கு குரோனிக் ட்ரிங்க்கு. சும்மா இஷ்டத்துக்கு சொல்லுவேன். ஆனால் செத்துச்சு பார்த்தீங்களா?
நெக்ஸ்ட்டு டைனோசரை கொள்ளலாம். நெக்ஸ்ட் செகண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது ஒரிஜினல் இந்த கோல்டு இல்லாமல் விளையாண்டிங்கன்னா வந்து பார்த்தா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து நான் கோல்டு பாருங்கள், கோல்டு மணியும் இவ்வளோ இருக்குது. இது எப்படி தான் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கூகுளில் மோடி ஏபிகேயில் நீங்கள் ஏற்றுனீங்கன்னா வரும். மோடி ஏபிகே மோடு ஏற்றி அந்த மோடு டைனோ ஹண்டரை ஏற்றி விளாண்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுக்கும். அதை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரி. சரி காய்ஸ், நம்ம இப்போ இந்த ட்ராபிக்கல் ஹண்டில் மீதி இன்னும் 3 டைனோசர் தான் இருக்குது. முடிச்சிட்டோம்னா இந்த வீடியோ முடிஞ்சிடும். வாங்க பார்க்கலாம் சிண்டர் எப்படி முடிக்குது. சிண்டரையும் முடிச்சிட்டோம் காய்ஸ். இந்த குரோனானிக் ட்ரிங்க்கும் ஸ்டார்ம் ஷெல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறது நான் இதுக்கு காமிக்கிறேன். குரோனானிக் ஸ்டார்ம் ஷெல்ஸ் தான் பவர்ஃபுல்லாக இருக்கும் புல்லட்டு. குரோனானிக் ட்ரிங்க் இப்போ நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன், அது நிறைய பேருக்கு புரியாது. டைனோசர் பாருங்க இப்போ எவ்வளோ ஸ்லோவாக பார்த்தீங்களா, நகரவே லேட் ஆகுது. அதனால் குரோனானிக் ட்ரிங்க் போட்டால் தான் ரொம்ப ஸ்லோவாகிடும் டைனோசர். அதே இது நீங்கள் ஸ்கோப் எடுத்துட்டிங்கன்னா அது செம ஸ்பீடாக வரும். ஸ்கோப் ஒக்கெட்டில் மட்டும் அது ஸ்பீடாக வர மாதிரி காமிப்பாங்க. இந்த கேம் வந்து பார்த்தா இது ப்ளே ஸ்டோரில் முன்னாடி இருந்துச்சுங்க. இப்போ அதை வந்து இப்போ தூக்கிட்டாங்க. இதோட நம்ம இந்த டைனோசரோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். எனக்காக ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம இந்த டைனோசரும் இந்த வீடியோ முடிச்சிடலாம் கைஸ். வீடியோ பார்க்குறவங்க கூட அந்த பெல் ஐக்கன் தூங்கிட்டே இந்த வீடியோ தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.